வெல்கம் டு ஆப்ஷன் ட்ரிக்கி அச்சீவர்ஸ். இன்றைக்கி டேட்டு பார்த்திங்கன்னா 14/01/2022 சரிங்களா. இப்போ நம்ம என்ன பார்க்கலான்னா ப்ரீ மார்க்கெட் அனலைஸ் அபவுட் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி. இப்போ நம்ம இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் வந்து நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் நிஃப்டி காலில் ஓப்பன் ஆயிடுச்சு ஓகேங்களா. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் நிஃப்டி இப்போதைக்கு நெகட்டிவில் காட்டிகிட்டு இருக்குது. நேற்றுக்கு வந்து பேங்க் நிஃப்டி இந்தியன் மார்க்கெட்டில் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து நெகட்டிவில் தான் இருக்குது. இப்போ என்னென்னா அமெரிக்கன் மார்க்கெட் வந்து நியூட்ரலாக இருக்குது. அதே மாதிரி ஜப்பான் மார்க்கெட் நிக்கி 225 வந்து நெகட்டிவில் இருக்குது. சைனா மார்க்கெட்டும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நெகட்டிவில் தான் இருக்குது ஓகேங்களா. இதனால் வந்து நம்ம என்ன டிசைட் பண்ணுறோம்னா மார்க்கெட் வந்து நியூட்ரல்னு எடுத்துக்கலாம் சரிங்களா. இப்போ மார்க்கெட் வந்து நியூட்ரல் ரேஞ்ச் மார்க்கெட்டாக தான் இருக்க போகுது இன்றைக்கி ஃபுல்லாகவே. இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டும் ரேஞ்ச் மார்க்கெட்டாக தான் இருக்குது. சரி, இந்தியன் சார்ட்டை பார்த்து நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் என்ன வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் இருக்க போகுதுன்ட்டு. இப்போ சிங்கப்பூர் நிஃப்டி காலில் ஓப்பன் ஆகிடுச்சு சரிங்களா. மார்க்கெட் என்ன ஆச்சுன்னா நேற்றுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே தான் இருக்குது, ஓப்பன் ஆகி கீழே தான் இருக்குது ஓகேங்களா. இது இப்படியே மெயின்டைன் பண்ணோன்னா மார்க்கெட் கீழே வரதான் வாய்ப்பு ஓகேங்களா. அதுக்கப்புறம் நம்ம இந்தியன் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறப்போ பார்த்திங்கன்னா ரேஞ்ச் மார்க்கெட்டாக தான் ஃபார்ம் ஆக வாய்ப்பு. சரி, ரேஞ்ச் மார்க்கெட்டாக ஃபார்ம் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டவுன் ட்ரெண்ட் வந்துடும். அதனால் மேக்ஸிமம் புட்டுக்கு போகிறது தான் நல்லது சரிங்களா. என்ன ரீசன்னா இந்த ஹையை பிரேக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இந்த ஹையை பிரேக் பண்ணிட்டான்னா மார்க்கெட்டு பை ட்ரெண்ட் ஆயிரும். ஆனால் இந்த ஹையை பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் செல்லாதான் இருக்கும். சரி, நம்ம கான்செப்டை பார்த்தலாம். இந்த எல்லோ கலர் லைன் வந்து மந்த்லி பிரேக் இந்த பாயிண்ட்டு, ரெட் கலர் லைன் வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் R1, இது R2, இது வந்து S1 S2 ஓகேங்களா. இது வந்து தான் பார்த்திங்கன்னா இந்த 5 லைனுக்குள்ளே ட்ராவல் ஆகிட்டு இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் ரேஞ்சாக தான் இருக்கும். பெரிய மூவ்மெண்ட்டெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் டே ட்ரேடில் வந்து நீங்கள் அளவாக ஒரு 100 பாயிண்ட்ஸ் 150 பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி ப்ராஃபிட் பண்ணலாம். சம்டைம்ஸ் ஜாக்பாட் கிடைக்கும் சரிங்களா, மூவ்மெண்ட்டை பொறுத்து. இப்போ என்னன்னா நம்மளுக்கு மார்க்கெட் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி வந்து நம்மளுக்கு செல் ட்ரெண்ட் மாதிரி காட்டுது. இப்போ இந்த கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா எக்ஸாம்பிளுக்கு இந்த கேண்டில் காட்டுற மாதிரி இந்த கேண்டில் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு மார்க்கெட் இப்படி கீழே சஸ்டெயின் ஆகி நின்னான்னா மார்க்கெட் ஃபுல்லாகவே கீழே வந்தோம் சரிங்களா. அப்படியே அந்த மாதிரி ஃபார்மேஷனுக்கு தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கு. அப்போ இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும்போது அடுத்த கேண்டில் கீழே ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் செல்லாக இருக்க வாய்ப்பு. அப்போ புட்டுக்கு போகிறது தான் பெஸ்ட்டு. நம்ம புட்டில் போய் ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஆனால் இன்றைக்கி மார்க்கெட் ரேஞ்சாக தான் இருக்கும் சரிங்களா. நம்மளுக்கு பார்க்கலாம் எப்படி ஜாக்பாட் கிடைக்குதா இல்லை நார்மல் ட்ரேட் கிடைக்குதான்ட்டு ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி பார்ப்போம். பேங்க் நிஃப்டி அதே மாதிரி தான் பிஇபிக்கு மேலே R2க்கு மேலே தான் இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா செல் ட்ரெண்ட் தான் டைப் பண்ணிருக்கு. இப்போது நம்மளுக்கு வந்து சிங்கப்பூர் நிஃப்டி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் இவ்வளோ தூரம் இறங்கியிருக்கு ஓகேங்களா. இவ்வளோ தூரம் இறங்கியிருக்குன்னா மார்க்கெட் வந்து இங்கே ஃப்ளாட்டாக இந்த இடத்துல கீழே ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. இப்போ இந்த ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து திரும்பி அந்த R2 கிட்ட வந்து நம்ம ஸ்ட்ரகிள் ஆகிட்டே இருக்கும். அப்போ மார்க்கெட் வந்து ரேஞ்சாக தான் இருக்கும் சரிங்களா. இதனால தான் சொன்னேன் இன்றைக்கி டே ட்ரேட் வந்து ட்ரேட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணணும். இன்றைக்கி வந்து மார்க்கெட்டு ஒன்று பிரேக் அவுட் ஆகலாம், இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா ரேஞ்ச் மார்க்கெட்டாக தான் இருக்கலாம் சரிங்களா. இப்போ வந்து நம்ம வீக்லியில் பார்ப்போம். வீக்லியில் வந்து பார்த்திங்கன்னா பிஇபி கீழேயும் இல்லாமல் மேலேயும் இல்லாமல் ஒரு ரேஞ்ச் மார்க்கெட் மாதிரி ஃபார்ம் ஆகி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி வந்து இப்போ பிஇபிக்கு மேலே நிற்கிறான் சரிங்களா. அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியில் வந்து வீக்லியில் வந்து பை ட்ரெண்ட் காட்டுது. இதை பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா பிஇபி கீழே இருக்குது, இது செல் ட்ரெண்ட் காட்டுது. இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் மார்க்கெட் வந்து எப்படி இருக்குன்ட்டு. வீக்லிலையும் பார்த்திங்கன்னா ரேஞ்ச் மார்க்கெட் மாதிரி தான் இருக்குது, நம்மளுக்கு மந்த்லிலையும் ரேஞ்ச் மார்க்கெட் மாதிரி தான் இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம கரெக்டாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் ட்ரேட் பண்ணோம். என்னோடய கான்செப்ட் என்னென்னா நான் என்ட்ரி எடுத்தேன்னா 100 பாயிண்ட்ஸ் தான் ஃபஸ்ட் டார்கெட்டு. அது என்னென்னா போன வாரம்லாம் அது புக் பண்ண முடியல. ரீசன் என்னென்னா வரல சரிங்களா. நான் என்ட்ரி எடுத்ததுலேருந்து பார்த்திங்கன்னா வரல. ஒரு 70 பாயிண்ட்ஸ் 60 பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி தான் வந்துச்சு போன வாரம் சரிங்களா. அப்படி இருந்தும் நம்ம ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறோம். ஒரு 6125 கிட்ட ப்ராஃபிட் பண்ணிட்டோம் போன வாரம். 245 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறோம் ஒரு லாட் ட்ரேட் பண்ணி. இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்திங்கன்னா 15,000 தான். நீங்கள் 15,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி 6,000 ரூபாய்க்கு மேலே ப்ராஃபிட் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு டீசெண்டான இன்கம் தான் சரிங்களா. லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் எப்படி ப்ராஃபிட் பண்ணுறதுங்கிற விஷயம் தான் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் சரிங்களா. இது போக என் டெலிகிராம் குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து லெவல்ஸ் கொடுத்துட்ருக்குறேன். பேங்க் நிஃப்டிக்கு மட்டும் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் லெவல்ஸ் டே ட்ரேடிங்க்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கொடுத்துருவேன் காலுக்கு புட்டுக்கும். அது வந்து ஆக்டிவ் ஆகிடுச்சா இல்லையான்னு சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் பர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருவேன் ஓகேங்களா. இதுதான் நான் ரெகுலராக என்னோடய குரூப்பில் கொடுத்துட்ருக்கேன். அதுபோக கிளாஸ் கண்டக்ட் பண்ணிட்டுருக்கேன். அந்த கிளாஸில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா. அதை பற்றி டீட்டெயிலும் டெலிகிராம் குரூப்பில் இருக்க பின் பண்ணி வச்சுருக்கேன். சப்போஸ் அது டீட்டெயில் வேணும்னா நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஓகேங்களா. மேற்கொண்டு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் டெலிகிராமில் கேளுங்க சரிங்களா. அதே மாதிரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.